நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் இந்த ஒழுக்கத்தையும் இந்த கல்வியையும் இதனுடைய சிறப்பையும் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றன என்று நினைத்தால் நீங்கள் வியந்து போவீர்கள். படிப்பை பற்றி நான் கூறினேன், ஒழுக்கத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி. இளமையில் கல் ஆத்திச்சூடி என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கொன்றை வேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிறான். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா கொடுக்கிற சொத்துல மிகப்பெரிய சொத்து கல்விடான்ட்டான். ஏன்? பணத்தை விட கல்வி பெருசா? நம்ம சொத்தெல்லாம் கொடுக்குறோமே அதை விட கல்வி பெருசா? அதை விட கல்வி பெருசுங்க. வெள்ளத்தால் போகாது, வெண் தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதனால பணத்தை விட கல்வி பெருசன். அதை யாரெல்லாம் நாம் உணர்கின்றோம், பிள்ளைகள் மனத்திலே உணர்த்துகின்றோம், கல்வியினுடைய சிறப்பு அதோட நேரத்தில் உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம்ல. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் உலகம் முழுவதும் சிறப்பு.